ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 23/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, அத்தோடு காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஏகாதசி விரதம். இது ஒவ்வொரு மாதங்களும் இந்த வளர்ப்புறை தேய்புறை என்கின்ற வகையிலே இந்த ஏகாதசி வரும். அவ்வாறு இந்த ஏகாதசி வருகின்ற பொழுது விஷ்ணு ஆலயங்கள் வருகின்ற பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியது. நாம் பொதுவாக இப்பொழுது இந்த சோதிடம் சாத்திரம் பார்ப்பது தொடர்பாக சிந்தித்து வருகிறோம். அந்த மகாராஜா தனக்கு மரணமில்லாத வாழ்வு கிடைப்பதற்கு ஒரு பழம் இருக்கிறது என்று சோதிடர் சொன்னதை நம்பி அந்த மரத்தை சுற்றி காவல் போடுகிறார். அவ்வாறு பெண்கள் குளிக்கின்ற வேளையிலே காவலாளிகளை வெளியிலே செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகின்றார்கள். அவ்வாறெல்லாம் நடைபெற்ற பொழுது அந்த நேரத்திலே அந்த காவல் காத்து வந்த கனி தண்ணீரிலே விழுந்தது. அதை சமையல் பணி செய்கின்ற அந்த பணிப்பெண் உண்டு விட்டால் அரசு சபையிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். அவள் சிரச்சேதம் செய் என்று ராஜா கட்டளையிடுகிறார். உடனே காவலாளிகள் அவருடைய சிரச்சேதம் செய்கின்றார்கள், கொன்று விட்டார்கள். அப்பொழுது அந்த மந்திரி கேட்கிறார், மகாராஜா, பாவம் அந்த பணிப்பெண் இந்த ஒரு பழம் சாப்பிட்டதற்காக அவளை இவ்வாறு கொலை செய்து விட்டீர்களே, அது ஒன்றும் அறியாத ஒரு ஏழை பெண், குடும்பத்தின் வறுமை நிறைந்த பெண், இங்கே வந்து சமையலுக்கு பணி செய்கின்ற உதவி செய்கின்றவள், ஏன் இவ்வாறு என்று கேட்கிற பொழுது இந்த ராஜா கோபத்தோடு சொல்லுகிறார், மந்திரியாரே, உமக்கு தெரியாதா, அந்த கனி எனக்காக பாதுகாக்கப்பட்டு வந்தேன், அந்த கனியை உண்டால் மரணமே இல்லை என்று தானே அந்த சோதரன் சொன்னான், உனக்கு புரியாதா? அதனாலே தான் அந்த பணிப்பெண் உண்டதினாலே அவளை கொலை செய்ய சொன்னேன், அவளுக்கு மரண தண்டனை கொடுத்தேன். அப்போ இந்த மந்திரி சிரித்தாராம், ராஜா, அந்த கனியை உண்டால் மரணம் இல்லை என்று சோதரர் உங்களுடைய மனதை திருப்திப்படுவதற்காகவும் உங்களிடத்திலிருந்து பொற்காசிகளை பெறுவதற்காகவும் சொன்ன ஒரு பொய். அவ்வாறு அந்த கனியை உண்டால் மரணம் இல்லை என்றால் அந்த கனியை உண்ட பணிப்பெண் அரை மணி நேரம் கூட ஆகவில்லை, அவள் இறந்து விட்டாளே. அந்த கனிக்கு அவ்வளோ சக்தி இருந்தால் அவள் இறந்திருக்கக்கூடாது அல்லவா? எனவே அந்த கனியினாலே எதுவும் நடப்பதென்பதல்ல.
அந்த பழத்தை சாப்பிட்டால் மரணமே இல்லை என்றால், சாப்பிட்ட பணிப்பெண் மரணித்து விட்டாளே. இந்த சாதகத்தை பொய்யாக பலந்தெரியாமல் சொல்லுகின்றவர்களுக்கு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவ்வாறு ஒரு பழத்தினாலே சாகாத வரம் என்பது கிடையவே கிடையாது. மனிதனாக பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் என்றோ ஒரு நாள் அவர்களுக்கு மரணம் என்ற ஒன்று உண்டு. எனவே அவ்வாறு ஒரு பழத்தினாலே மரணம் ஏற்படாது என்று அந்த சாதகன் சொன்னதினாலே நீங்கள் அதை நம்பிவிட்டீர்கள். எனவே அதற்காக சாதகம் பார்ப்பவர்கள் எல்லோரும் பொய் என்று நான் சொல்லவில்லை மகாராஜா. இவ்வாறு புரியாதவர்கள் ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை மயக்கி உங்களிடத்திலிருந்து பொற்காசுகளை பெறுவதற்காக இந்த பழத்தை சாப்பிட்டால் மரணம் இல்லை, நமக்கு மரணமே வராது என்றார்கள். அதனாலே அந்த பழத்தை சாப்பிட்ட பெண் அவ்வாறு அந்த பழத்துக்கு சக்தி இருந்தால் அவள் மரணித்திக்கக்கூடாது, அவள் தான் மாண்டு விட்டாளே. எனவே இந்த பழத்திலே எந்த பலனும் இல்லை. அப்பொழுதுதான் மகாராஜாவுக்கு புத்தி வந்ததாம். நான் தவறாக இந்த பணிப்பெண்ணை இவ்வாறு சிரச்சேதம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் இந்த பதவியில் இருக்க தகுதியற்றவன் என்று அந்த அரச பதவியிலே இருந்து திறந்தாராம். இவ்வாறு நல்ல சிந்தனையெல்லாம் நமக்கு வர வேண்டும். யாரோ ஒன்றை சொல்லுகிறார்கள் என்பதற்காக ஒரு பழத்தை சாப்பிட்டால் மரணமில்லை. அதே போல் இன்னும் சில பேர் இப்போ இந்த பொதுசேன ஊடகங்கள் கையடக்க தொலைபேசியிலே பலரும் இந்த இதை நீங்கள் 10 பேருக்கு அனுப்பினால் உங்களுக்கு நல்லது நடக்கும், 20 பேருக்கு அனுப்பினால் கேட்டது கிடைக்கும் என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொள்வார்கள். அது நம்பிக்கையோடு செய்கின்றவர்களும் உண்டு, விரும்புகின்றவர்கள் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் எந்தவித பலனை நமக்கு தராது. தெய்வ நம்பிக்கை மனதிலே இருந்தால் எந்த நாளும் நமக்கு நல்ல நாள் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். தெய்வ நம்பிக்கையோடு இருந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம்.